இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு தெளிவுரையை சிந்திக்க வார்த்தை என்று அழைக்கிறது. அன்பே வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கும் என்பதையும் வார்த்தை என்று அழகாக என்பித்து காட்ட விளைகிறது. ஆக அன்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் அன்புள்ளவர்களாய் வாழ்ந்து அன்பின் நிலைத்திருக்கிற பொழுதுதான் நிறைவின் ஆசீர் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்த வார்த்தை என்று அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திப்போம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களே, இன்றைய இறைவார்த்தைகள் இரண்டு பெரிய உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இறைவன் மனிதனை தேர்ந்தெடுக்கிறார், ஆனால் அந்த தேர்வு அன்பில் வாழ்வதற்காகவே. யூதாஸ் விழுந்த இடத்தை நிரப்ப மற்றொரு சீடரை தேர்ந்தெடுக்க திருத்தூதர்கள் கூடுகின்றனர். அவர்கள் அரசியல் கூட்டம் நடத்தவில்லை, மாறாக ஜெபத்தில் இறைவனின் திருவுள்ளத்தை தேடினர். அதே நேரத்தில் இயேசு நற்செய்தியில் நான் உங்களை நண்பர்கள் என்று அழைக்கிறேன் என்று ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்றும் கூறுகிறார். இது ஒரு ஆழமான இறையியல் உண்மை இருக்கிறது. இறைவன் நம்மை வேலைக்காரர்களாக அல்ல, அன்பின் உறவுகளுக்குள் வாழும் நண்பர்களாக அழைக்கிறார். ஒரு கவிஞன் சொன்னது ஞாபகத்தில் இருக்குங்க. மலரை கையில் எடுத்தவனுக்கு அதன் மனதை காக்கும் கடமை உண்டு. மலரை கையில் எடுத்தவனுக்கு அதன் மனத்தை காக்கும் கடமை உண்டு. அதே போல் இறைவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது பெருமைக்காக அல்ல, பொறுப்புக்காக மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் பதவிக்காக அல்ல, சாட்சியாக அழைக்கப்பட்டார். இன்றைய உலகில் மனிதர்கள் என்னை யார் பாராட்டுகிறார்கள் என்று தேடுகிறார்கள். ஆனால் இறைவன் கேட்பது, உன் வாழ்வுக்கு யாருக்கு நம்பிக்கை தருகிறது? இலக்கியத்தில் நண்பன் என்பது துன்பத்தில் துணையாக இருப்பவன். இயேசு சொல்லுகிறார், நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை. இது வெறும் வார்த்தை அல்ல, சிலுவையில் அவர் அதை வாழ்ந்து காட்டினார். இன்றைய மனிதனின் மிகப்பெரிய காயம் தனிமை. சமூக வலைத்தளங்களில் 1000 நண்பர்கள் இருந்தாலும் மனதில் வெறுமை நிறைந்திருக்கிறது. இயேசு சொல்கிறார், நீங்கள் என் நண்பர்கள். இந்த வார்த்தை மனித மனதின் ஆழத்தில் இருக்கும் நிராகரிப்பு பயத்தை குணப்படுத்துகிறது. ஏனெனில் மனிதன் அன்பு பெறும்போதுதான் தன்னையே ஏற்றுக்கொள்கிறான். யூதாஸ் ஏன் விழுந்தார்? அவர் இயேசுவின் அருகில் இருந்தார், ஆனால் இயேசுவின் அன்புக்குள் நிலைத்திருக்கவில்லை. அன்பை விட ஆசையை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் மற்ற திருத்தூதர்கள் பயந்தாலும் விழுந்தாலும் மீண்டும் அன்புக்குள் திரும்பினர். அதனால்தான் அவர்கள் உலகத்தை மாற்றினர். இன்றும் குடும்பங்கள் உடைவதற்கு காரணம் அன்பின் குறைவு அல்ல, அன்பை வெளிப்படுத்தாத மனநிலை. ஒரு குழந்தைக்கு விலை உயர்ந்த பொருள் தேவையில்லை, அவனை கவனிக்கும் இதயம் வேண்டும். ஒரு முதியவருக்கு மருந்தை விட முக்கியம் அவரை கேட்கும் ஒருவர் வேண்டும். ஒரு இளைஞனுக்கு அறிவுரையை விட அவனை நம்பும் ஒருவர் தேவை. இதுதாங்க இன்னைக்கு எல்லாமே எதிர்பார்க்கிற ஒன்று. மெய்யில்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, மனிதன் ஏன் வாழ்கிறான்? பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் ஒரு நாள் மறையும். ஆனால் அன்பில் கட்டப்பட்ட உறவுகள் மட்டுமே நிலைக்கும். இயேசு கூறும் அன்பில் நிலைத்திருங்கள் என்பது ஒரு ஆன்மீக கட்டளை மட்டுமல்ல, மனித வாழ்வின் அடிப்படை உண்மை. மரம் வேரிலிருந்து சாறு பெறாவிட்டால் உலரும். அதுபோல மனிதனின் அன்பிலிருந்து விலகினால் உள்ளுக்குள் வறண்டு போகிறான். அதனால்தான் நவீன உலகில் வசதிகள் அதிகமானாலும் மகிழ்ச்சி குறைகிறது. வீடுகள் பெரிதாகின்றன, ஆனால் இதயங்கள் சிறிதாகின்றன. தகவல்கள் அதிகரிக்கின்றன, ஆனால் உறவுகள் குறைகின்றன. இயேசு என்ன சொல்லியிருக்கார்? என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கும்படி. உண்மையான மகிழ்ச்சி பொருளில் இல்லை, உறவில் இருக்கிறது. இறைவனுடன் உள்ள உறவும் மனிதனுடன் உள்ள அன்பும் தான் வாழ்வை நிறைவு செய்கிறது. திருத்தூதர்கள் மத்தியாவை தேர்ந்தெடுக்கும் போது முதலில் ஜெபித்தனர். ஆண்டவரே, எல்லோரின் இதயங்களை அறிந்தவர் நீரே என்று அவர்கள் உருக்கமாக ஜெபித்தார்கள். இதன் மூலம் அவர்கள் சொல்லும் உண்மை, திருச்சபை மனித திட்டத்தில் அல்ல, இறை திட்டத்தில் கட்டப்படுகிறது. நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கடவுள். இது இறையியலில் இதயம். நமது வாழ்க்கை விபத்து அல்ல, அழைப்பு. நாம் பூமியில் இருப்பது சும்மா அல்ல, இறைவனின் திட்டத்திற்காக. புனிதர்கள் அனைவரும் இதை உணர்ந்தவர்கள். சென்ட் பிரான்சிஸ் அசிசி செல்வத்தை விட்டார், ஆனால் அன்பை தேர்ந்தெடுத்தார். சென்ட் தெரேசா
சிறிய செயல்களில் பெரிய அன்பை வாழ்ந்தார். மதர் தெரேசா கைவிடப்பட்டவர்களில் கிறிஸ்துவை கண்டார். அவர்கள் அனைவரும் ஒரு உண்மையை வாழ்ந்து காட்டினர். அன்பில் நிலைத்திருப்பதே இறைவனின் நிலைத்திருப்பது. இன்று இறைவார்த்தை நமக்கு 3 கேள்விகளை கேட்க அழைக்கிறது. நான் பதவிக்காக வாழ்கிறேனா, பணிக்காக வாழ்கிறேனா? நான் அன்பை பெற மட்டும் விரும்புகிறேனா, அன்பளிக்க தயாரா? நான் இறைவனின் நண்பராக வாழ்கிறேனா? குடும்பத்தில் அன்பு பேசப்படும், சமூகத்தில் கருணை வளரட்டும், திருச்சபையில் ஒற்றுமை மலரட்டும், நமது வாழ்வு மற்றவர்களுக்கு நம்பிக்கையாகட்டும். அன்பர்களே, யூதாஸ் விழுந்த இடத்தில் மத்தியா எழுந்தார். இதன் மூலம் இறைவன் சொல்லுவது, மனிதன் தோல்வியடையலாம், ஆனால் இறைவனின் அன்பு திட்டம் தோல்வியடையாது. இயேசு இன்று நம்மிடம் சொல்கிறார், என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பில் நிலைத்திருக்கும் வாழ்க்கைத்தான் அழைக்கப்பட்ட வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. அதை உணர்ந்து வாழுகிற பொழுது நிறைவு நம்மோடு இருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பு தந்தையே இறைவா, அன்பில் நிலைத்திருந்து அன்பையே வாழ்வாக்கி வாழ, அன்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் என்பதை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.